வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மின்வல மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக இலங்கை பசுமை அமைப்பு அதிகாரப்பூர்வ முறைப்பாடு. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவுக்கும் இலங்கைக்கான கொரிய தூதுவர் மியோன்லி அவர்களுக்கும் இடையில் சந்திப்பு. ஜனாதிபதியின் நேரடி பிரதிநிதிகளாக உள்ள ஆளுநர்களின் கீழ் மாகாண சபைகள் நிர்வகிக்கப்படுவது சட்டவிரோதமானது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவிப்பு. பிரிவினைவாத கொள்கை கொண்ட புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை திருப்திப்படுத்தும் வகையில் அரசாங்கம் செயல்படுகிறது. விமல் வீரவங்ச விசனம். இனி விரிவான செய்திகள். மின்வல மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக இலங்கை பசுமை அமைப்பு அதிகாரப்பூர்வ முறைப்பாடு ஒன்றை லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் சமர்ப்பித்துள்ளது. அமைச்சர் பதவி விலக வேண்டும் எனவும் கடந்த அரசாங்க ஆட்சி காலத்தில் உரக்கூட்டு தாபனத்திற்கு 88 லட்சம் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியதாகவும் பசுமை அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தும் ஆவணங்களும் குறித்த ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதனால் அரசுக்கு ஏற்பட்ட நஷ்டத்திற்கு எதிராக தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இதனிடையே தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவான சில தரப்புகள் சமூக ஊடகங்களில் அமைச்சர் குமார ஜெயக்கொடி பதவி விலகுவது நியாயமானது என்று கருத்து தெரிவித்துள்ளன. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவுக்கும் இலங்கைக்கான கொரிய தூதுவர் மியோன்லி அவர்களுக்கும் இடையில் சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. கொரியாவின் புதிய ஆட்சியின் கீழ் இலங்கை அரசாங்கத்தின் முன்னுரிமைகளை அடையாளம் கண்டு நெருக்கமாக செயல்பட கொரியா தயாராக உள்ளதாக இலங்கைக்கான கொரிய தூதுவர் மியோன்லி தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் முன்னுரிமைகளின் அடிப்படையில் தொடர்ந்து ஆதரவை வழங்க கொரிய அரசாங்கம் தயாராக உள்ளது என்றும் தூதுவர் வலியுறுத்தியிருந்தார். கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் புதிய பிரதிநிதிகள் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவை சந்தித்ததோடு இலங்கையில் முன்னெடுக்கப்படும் கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் திட்டங்களை விரைவாக முடிப்பது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ருஷான் கமகே, கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் ஜூலி லியூ, கொரிய எக்ஸிம் வங்கியின் கொரிய பொருளாதார அபிவிருத்தி ஒத்துழைப்பு நிதியத்தின் கொழும்பு அலுவலகத்தின் பணிப்பாளர் ஆல் யோன்ஜெக் டே ஆகியோர் உள்ளிட்ட இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், ஜனாதிபதியின் நேரடி பிரதிநிதிகளாக உள்ள ஆளுநர்களின் கீழ் மாகாண சபைகள் நிர்வகிக்கப்படுவது சட்டவிரோதமானது என்பதுடன் ஜனநாயகத்திற்கும் விரோதமானது. எனவே காலவரையின்றி தாமதிக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்றார். கட்சியின் காரியாலயத்தில் திங்கட்கிழமை நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் கூறுகையில், பாதாள குழுக்களின் எழுச்சிக்கு பொறுப்பான கடந்த அரசாங்கங்களே என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருப்பது கவனத்திற்குரியது. ஆனால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் தான் பல பாதாள தலைவர்கள் நாட்டை விட்டு தப்பி சென்றார்கள். அப்போது அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்பதை மக்கள் அறிவார்கள். எனினும் அந்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணி பாதாள குழுக்களை பாதுகாக்கும் விதத்தில் போராட்டங்களில் ஈடுபட்டது. அதன் விளைவை இன்று நாடு எதிர்கொள்வதாகும் என்று குறிப்பிட்டார். மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் நேற்று திங்கட்கிழமை 16வது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வரும் குறித்த போராட்டம் நேற்றைய தினம் ஆதரவு வழங்கும் வகையில் செல்வநகர் கிராம மக்கள் குறித்த போராட்டத்தில் இணைந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்தனர். நேற்றைய தினம் காலை முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற குறித்த போராட்டம் மன்னார் நகர சுற்றுப்பட்ட பகுதியில் இடம்பெற்று வருகின்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோனிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகைக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நேற்று மாலை இடம்பெறவுள்ள விசேட சந்திப்பின் போது ஜனாதிபதி மன்னார் மக்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு வழங்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில சிச்சியின் செய்மதி தொடர்பில் அமைச்சர் நலிந்த மேற்கோள் காட்டிய தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்று குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், அமைச்சர் நலிந்த கண்டுபிடிக்க முடியாத சுப்ரீம் சாட் செய்மதியை ஐக்கிய நாடுகள் சபை கண்டுபிடித்ததாக கூறியுள்ளார். அதற்கான ஆதாரமாக சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியம் எனும் அமைப்பை குறிப்பிட்டார். ஆனால் ITU என்பது செயற்கைக்கோள்களை கையாளும் ஐநா நிறுவனம் அல்ல. அது உலகளாவிய அதிர்வெண்களை ஒழுங்குபடுத்தி சர்வதேச தொழில்நுட்ப தரநிலைகளை அமைக்கும் ஒரு நிறுவனம் மட்டுமே. செயற்கைக்கோள் ஏவுதல்களையும் விண்வெளி விவகாரங்களையும் கவனிக்கும் தனி ஐநா நிறுவனம் உள்ளது. அது வெளி விண்வெளி விவகாரங்களுக்கான ஐக்கிய நாடுகளின் அலுவலகமாகும். இது ஒரு சர்வதேச ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. சுப்ரீம் சாட் என்ற பெயரில் எந்த செயற்கைக்கோளும் இல்லை என்று அமைச்சர் நலிந்த ஜாதிச கூறியிருந்தாலும் தனது கருத்தை நிரூபிக்க அவர் எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவில்லை. இதற்கு முன்பு பிரதமரின் அறிவிப்பு வெளியாகி ஒரு நாளுக்குள் அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதமர் பொய் சொன்னார் என்றார்.
அதன் பின்னர் 4 நாட்களில் அமைச்சர் நலிந்த ஜாதிச வசந்த சமரசிங்க பொய் சொன்னார் என்றார். இப்போது அமைச்சர் நலிந்தவின் அறிக்கைக்கு 6 நாட்கள் கழித்து நலிந்த தான் பொய் சொன்னார் என்று நான் கூறுகின்றேன். இதனால் இது பொய்களின் சுழற்சியாக மாறிவிட்டது. முடிந்தால் நான் பொய் சொல்கிறேன் என்பதை அரசாங்க அமைச்சர்கள் நிரூபிக்கட்டும் என்று சவால் விடுத்தார். பிரிவினவாத கொள்கை கொண்ட புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை திருப்திப்படுத்தும் வகையில் அரசாங்கம் செயல்படுகிறது. இவர்களை மகிழ்விப்பதற்காக எதிர்வரும் ஆண்டு முதல் காலப்பகுதியில் மாகாண சபை தேர்தல் அறிவிப்பை அரசாங்கம் எடுக்கும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவங்ச தெரிவித்தார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கொண்டு வந்த இலங்கை மின்சார சபை திருத்தச் சட்டத்தினை தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்தது. மக்கள் விடுதலை முன்னணியின் தொழிற்சங்கவாதியான கடுவலை மாநகர சபையின் தற்போதைய மேயர் ரஞ்சன் ஜேலார் சட்ட வரவை தீ வைத்து கொளுத்தினார். காஞ்சன விஜயசேகர கொண்டு வந்த சட்டத்தில் போலியான திருத்தங்களை செய்து அண்மையில் இலங்கை மின்சார சபை சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டது. அன்று எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இன்று முழுமையாக ஆதரவளிக்கின்றார்கள். பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இந்த விடயம் தொடர்பாக எதுவும் பேசுவதில்லை. அண்மையில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை மின்சார சபை திருத்த சட்டத்தினால் இலங்கையின் மின்சார மற்றும் வலுசக்தி துறைக்கு பாரிய பாதிப்பு ஏற்படும். வலுசக்தி துறையின் சுயாதீனத்தை பிற நாடுகளுக்கு விட்டுக் கொடுத்து நாட்டின் இறையாண்மையை அரசாங்கம் கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. பிரிவினவாத கொள்கை கொண்டு புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை திருப்திப்படுத்தும் வகையில் அரசாங்கம் செயல்படுகின்றது. இவர்களை மகிழ்விப்பதற்காக எதிர்வரும் ஆண்டு முதல் காலப்பகுதியில் மாகாண சபை தேர்தலுக்கான அறிவிப்பை அரசாங்கம் விடுக்க உள்ளது. மாகாண சபைகளுக்கு அதிகாரங்கள் பகிரப்பட்டால் நாட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். அண்மையில் நிறைவேற்றப்பட்ட மின்சார திருத்தச் சட்டத்தினால் வலுசக்தி துறையின் தனி உரிமை கூறாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். வவுனியா வர்த்தக சங்கத்தில் கடையடைப்பு அறிவிப்பை சுற்றி குழப்பம் ஏற்பட்டிருந்தது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் வவுனியா பழைய பேருந்து நிலையம் முன்பாக ஊடகங்களின் முன்னிலையில் இடம்பெற்றது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில், ஹர்த்தால் நிலவரம் தொடர்பாக வர்த்தக சங்க தலைவர் கே கிருஷ்ணமூர்த்தி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வேளையில் சங்கத்தின் பொருளாளர் மற்றும் டெலோ கட்சியின் பிரதான உறுப்பினரான மயூரனும் அங்கு வருகை தந்து கருத்து தெரிவித்தார். இதனால் இருவருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் முரண்பாடும் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, தேர்தலில் தோல்வியடைந்தவர் பொருளாளர் சுமந்திரனை பின்பக்க வழியாக கூட்டி வந்தவர் இவர்தான். இப்போது வேடிக்கையாக பேசுவது பொருத்தமற்றது. சங்கத்தின் பொருளாளராக அவர் பேச வேண்டும் என்று தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த மயூரன், நாங்களே ஹர்த்தால் குறித்து அறிக்கை வெளியிட்டோம். சுமந்திரனை வர்த்தக சங்கத்திற்கு நான் தான் கூட்டி வந்தேன். ஊடக அறிக்கை வெளியிட எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. ஒரு கட்சியின் பின்னணியில் செயல்படுபவரே தலைவர். அவர் தனிப்பட்ட முறையில் முடிவு எடுக்க முடியாது. மேலும் இது வவுனியா வர்த்தக சங்கம் என்று கூறினாலும் நெடுங்கணி, செட்டிக்குளம், பூந்தோட்டம், நெடுக்குளம் போன்ற இடங்களிலும் தனித்தனி வர்த்தக சங்கங்கள் உள்ளன. ஆகையால் முழு வவுனியாவையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் சங்கம் என்ற பெயரை பயன்படுத்த முடியாது என்று தெரிவித்தார். முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் ராணுவ முகாமுக்குள் இளைஞர்கள் சட்டவிரோதமாக நுழைந்த சம்பவம் பிரிவினவாத சக்திகளின் திட்டமிடப்பட்ட நடவடிக்கை என்று பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், முல்லைத்தீவு முத்தியன்கட்டு ராணுவ முகாமுக்குள் சென்ற இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை சில பிரிவினவாத தரப்பினர் அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துகின்றனர். இதன் மூலம் வடக்கிலிருந்து ராணுவ முகாம்களை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்று அவர்களின் நீண்டகால கனவை நிறைவேற்ற முயற்சி நடைபெற்று வருகிறது. புலிகள் அமைப்பின் தலைவர் கூட தாக்குதல்களின் மூலம் வடக்கிலிருந்து ராணுவத்தை வெளியேற்ற முயன்றிருந்தார். ஆனால் 30 வருட உள்நாட்டு யுத்தத்தில் அவரால் 10 முகாம்களை கூட அகற்ற முடியவில்லை. தற்போது அதே நிலை மீண்டும் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. இது அவரது நடவடிக்கையின் தொடர்ச்சியாகும். வடக்கில் குடியிருப்பு பகுதிகளில் ராணுவ முகாம்கள் உள்ளதால் அவற்றை அகற்ற வேண்டும் என்று சுமந்திரன் வலியுறுத்துகின்றார். ஆனால் முல்லைத்தீவு முத்தியன்கட்டு முகாமுக்குள் நடந்தது திட்டமிட்டப்பட்ட சம்பவம். பிரச்சனையை உருவாக்கும் நோக்கத்துடன் பிரிவினவாத சக்திகள் இளைஞர்களை பலியாடுகளாக மாற்றியுள்ளனர். சுயநினைவு கொண்ட எந்த இளைஞரும் ராணுவ முகாமுக்குள் சட்டவிரோதமாக நுழைய மாட்டார்கள். எனவே இது திட்டமிடப்பட்ட செயல் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று உதயன் கம்மன்பில தெரிவித்தார்.